ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பொள்ளாச்சி புளி வடை. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு இந்த புளி வடை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு படி இட்லி அரிசி எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 2 ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காயம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, வரமிளகா 10 காரத்துக்கு. காரம் அதிகமாக வேணும்னா 2 சேர்த்திக்கலாம். புளி எலுமிச்சங்காய் சைஸ் புளி, ஒரு 6-7 பூண்டு பல். அரிசி, பருப்பு, வரமிளகா இது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊறின பின்னாடி மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்தி தேவையான உப்பு சேர்த்தி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்பா என்ன பண்ணிகிட்ருக்க? ஏதோ வெள்ளிக்கிழமைன்னு எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்க, மாவாட்டி இருக்க, என்னமோ பண்ண போகிற. என்ன பலகாரம் பண்ணுற? சரி. பாருங்க, மாவு ஆட்டி வச்சுக்கிறேன். ஓகே. இட்லிக்கு தோசைக்கு ஆட்டுறதுனால அப்படியே புளி வடையும் போடலாம். பிள்ளைங்களுக்கு மழை காலத்துக்கு மழை சரியான மழை இல்லைங்களா, அதனால புளி வடை போட்டு கொடுக்கலாம். சூடு பாருங்க. இந்த எண்ணெய் ஆடினாங்க. இப்பதான் நான் ஸ்டீல்ல வச்சிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூரி எப்படி போடணும்னு எண்ணெய் கொதிக்க வச்சு அதே மாதிரி போடணுங்க. போட்டாதான் நல்லா பூரி மாதிரி புக்கி வருங்க வடை. ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு சின்னதாக கிள்ளி போட்டு பார்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பூரி சுடுற அளவுக்கு நல்லா காஞ்சி கிடைக்கணும். காஞ்சிருச்சு, தட்டி போடலாம். இந்த பாருங்க, இப்படிதாங்க தட்டி போடணும் வடைக்கு. பூரி சுடுற மாதிரியே மேலே கொஞ்சமாக எண்ணெய் அள்ளி ஊற்றிக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இது மாதிரியே அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா பூரி மாதிரி உப்பி வருது. எண்ணெய் நல்லா காஞ்சதுனால போட்ட உடனேயே நல்லா உப்பி வந்துருச்சு. 2-3 கூட நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சதுனால ஒன்றா போட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான், புளி வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.